முன்பு மதுரையிலே தொடங்கியது. அந்த யாத்திரை நேற்று சிவகங்கை மாவட்டத்திலே முடித்து இன்றைக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு வரி தர இருக்கிறார்கள். பெரியோர்களே, 2021 ஆட்சி பொறுப்பிலே ஏற்ற திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 500 வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 500 வாக்குறுதிகளை கொடுத்ததோடு மட்டுமல்ல, பொய்யான வாக்குறுதிகள், அத்தனையும் பொய்யான வாக்குறுதிகள். அவருடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் போற இடத்துலலாம் செங்கலை காட்டிட்டு மதுரையிலே எய்ம்ஸ் வந்ததா என்று கேட்கிறாங்க. இன்னைக்கு எய்ம்ஸ் கல்லூரியில பல மாணவர்களுக்கு இடங்கள் கொடுக்கப்பட்டு எய்ம்ஸ் நடந்துட்டு இருக்கு, கிளாஸ் நடந்துட்டு இருக்கு எய்ம்ஸ் கல்லூரியில. ஆனால் இவர்கள் என்ன வாக்குறுதிகளை கொடுத்தாங்களோ அதை நிறைவேற்றிருக்கிறாங்களான்னு பாருங்க. இது போல இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த மாநிலம் எதுவுமே இருக்க முடியாது. தமிழ்நாட்டை போல கேஷுவலா ஒரு அமைச்சர் சொல்றாரு, கொலை நடப்பது என்பது இயற்கை, இதுக்கு அரசு என்ன செய்ய முடியும் கேட்கிறாரு. ஒரு ஆட்சி அந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது என்று சொன்னால் எதற்காக நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள்? நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கேங்ஸ்டர்ஸ் அவர்களெல்லாம் ஃப்ரீயா உலவிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அது பஸ்ல போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, தமிழ்நாட்டில் கொலைகள் நகர் மாநிலமாக, கொலை நகர் மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. இதெல்லாம் முதல்வர் ஸ்டாலினை கேட்டா எத்தனை பேர் எதிரே இருந்தாலும் சரி நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் பேசுறாரு. இதுபோல ஒரு ஆட்சி எங்கேயுமே நடந்ததில்லை. அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு நீதிமன்றங்களால் கண்டிக்கப்படுகிறார்கள். உனக்கு பெயில் வேணுமா, அமைச்சர் அறிப்பியான உச்ச நீதிமன்றம் கேட்கிறது. அமைச்சர்கள் ஊழல் செய்துவிட்டு அத்தனை ஏஜென்சிலையும் அவங்க மீது வழக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அமைச்சரவை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்துருவோம். நான் கேட்கின்றேன், ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு எதற்காக மக்கள் வாக்களிக்க வேண்டும்? எங்கு பார்த்தாலும் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறதே, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறதே, அதற்காக நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா? உங்களுடைய அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு நீதிமன்றங்களுடைய படிகளில் ஏறிக்கொண்டிருக்கிறார்களே, அதற்காக மீண்டும் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டுமா? மக்கள் எதற்காக உங்களுக்கு வாக்களிக்கணும்? யோசிச்சு பாருங்க. நாங்கள் தேர்தல் அறிக்கையில கொடுத்த அத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம்னு பேசுறாங்க. ஒவ்வொரு பக்கமா எடுத்து, ஒவ்வொரு வாக்குறுதியா எடுத்து நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா மக்கள் கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க. மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு அரசாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டில் வெளியேறுகிறார், இன்னொரு அமைச்சர் இந்துக்களுடைய நம்பிக்கைகளை குலைத்து பேசுகிறார், இந்துக்களுடைய அடையாளங்களை கொச்சைப்படுத்துகிறார். அது நீதிமன்றத்துக்கும் போகுது. அதனால அமைச்சரால் அதுல ஒரு பெருமை. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது அங்கே இந்துக்களுடைய அடையாளங்களை கொச்சைப்படுத்திய ஒரு அமைச்சர். இவரெல்லாம் அமைச்சராக மீண்டும் வருவதற்கு உங்களுக்கு மீண்டும் வாக்களிக்க வேண்டுமா? ஸ்டாலின் அவர்களே, என்ன நல்ல திட்டம் கொடு. இப்பெல்லாம் மத்திய அரசாங்கம் கொடுக்கிற திட்டம் கட்டுப்பாட்டிலுமே இங்கே தமிழகம் இல்ல. முதலமைச்சர் கட்டுப்பாட்டிலே தமிழகத்துடைய அமைச்சரவை இல்லை என்பது மாத்திரமல்ல, அதிகாரிகளும் கூட இல்லாத நிலையைத்தான் இப்பொழுது நம்ம பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா? ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை சொல்லுங்க. நீங்கள் இன்றைக்கு நீட்டை எதிர்ப்பேன், நீட்டை ஒழிப்பேன்னு பேசுறீங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் we are for நீட். நீட் கட்டாயம் தேவை என்று சொல்லுகிறவர்கள் பாரதிய ஜனதா கட்சி. நீங்க என்ன கேக்குறீங்க? நீட்டில் விலைக்கு வாங்கி கொடுக்க முடியுமா? நீட்டை
வேணும்னு சொல்ற நாங்க எப்படி விளக்க வாங்கி கொடுக்க முடியும்? அது வேண்டும். ஏனென்று சொன்னால் இவங்க ஏன் எதிர்க்கிறாங்க? அத்தனை திமுக காரனும் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கிறான். அங்க கல்லா கட்டுறதெல்லாம் இப்ப போயிடுச்சு. அதனால நீட் வரக்கூடாது. நீங்க என்ன சொன்னீங்க? எங்களுக்கு ரகசியம் தெரியும், நீட்டை எப்படி ஒழிப்பது என்ற ரகசியம் எனக்கு தெரியும் உங்களுடைய இளவரசர் சொன்னாரே. என்ன நடந்தது? ஏதாவது ஒரு செங்கலை வச்சிருக்கீங்களா எடுத்ததற்காக? இப்ப மக்களை எப்படி சந்திப்பீர்கள்? மக்கள் உங்களை கேட்க மாட்டார்களா? நீட்டை ஒழிச்சிருவோம், நாங்க ஆட்சிக்கு வந்து உடனே நீட்டை ஒழிச்சிருவோம்னு இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தீர்களே ஸ்டாலின் அவர்களே. என்ன நடந்தது? உங்க மகன் தானே கொடுத்தாரு. இப்ப மக்கள் கேட்பாங்க, நீட்டு ஏயா நீ வந்து சொன்னதை செய்யலன்னு கேட்பாங்க. அதை மாத்திரமா கேட்பாங்க? எல்லா மக்களும் உங்களுடைய தேர்தல் அறிக்கை 500 உறுதிமொழியும் கையில வச்சுட்டு கேட்க போறாங்க. எப்படி முன்பு இவருடைய ஆட்சியில அலங்கோலங்களை எதிர்த்து மக்களிடம் வாக்குகளை கேட்க போகும்பொழுது ஒவ்வொரு பகுதிகளாக கிராமம் கிராமமாக விரட்டி அடிக்கப்பட்டார்களோ, அதே நிலைமை இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்படும், கட்டாயம் ஏற்படும். எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் பேச போகிறீர்கள், வாக்குகளை கேட்க போகிறீர்கள்? பெரியோர்களே, மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி, மாமனிதன் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை திட்டங்கள், எத்தனை திட்டங்கள்! விவசாயிகளுக்கு 6000 ரூபாய். என்கிட்ட ஒரு விவசாய தலைவர் சொன்னார், டெல்லியில விவசாயிகளை அழைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நிர்வாண ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்களே, அதுல ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நாங்கெல்லாம் இப்ப விவசாயிகளை தமிழகத்துல விவசாயிகளை ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிட்டா ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாங்க. ஏன்? எல்லாரும் சொல்றாங்களாம், பிரதமர் நரேந்திர மோடி எங்களுக்கு 6000 ரூபாய் கொடுக்கிறாரு, நான் ஏயா போராட்டத்துக்கு வரணும்னு கேட்கிறாங்க. விவசாய மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள் இப்பொழுது. அப்படிப்பட்ட விவசாயிகளை நீங்க பயன்படுத்தி கொண்டிருந்தீர்கள். எனக்கு என்னாச்சு? விவசாயிகள் புரிந்து கொண்டார்கள், நம்மை காப்பவன் நரேந்திர மோடி என்பதை புரிந்து கொண்டார்கள். அதனால விவசாய போராட்டம் என்ற பெயரிலே போலி விவசாய தலைவர்கள், விவசாய சங்க தலைவர்கள் போராட்டத்துக்கு கூட நாங்க நரேந்திர மோடியினுடைய ஆதரவாளராக இருக்கிறோம், அதனால போராட்டங்கள் நடக்காது, எங்களுடைய வாழ்விலே வாழ்க்கையிலே ஒருவராக நரேந்திர மோடி மாறிவிட்டார் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இன்னைக்கு வீடு கட்டும் திட்டம் கொடுத்திருக்கிறார். பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தில் லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கு தமிழகத்திலே பயன்பெற்றிருக்கிறாங்க. அது மாத்திரம் இந்த 12 ஆண்டு காலத்தில் எத்தனை சாதனைகள்! கடையனையும் கடை தேற்றுகின்ற சாதனைகளுக்கு சொந்தக்காரன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த நாட்டை பாதுகாப்பல சிந்தூர் அந்த போர்ல பாகிஸ்தானை ஓட ஓட விரட்டி 2 நாளிலே பாகிஸ்தான் மண்டியிட்டது. நான் கூட ஒரு முக்கியமான தலைவர்கிட்ட கேட்டேன், சிந்தூர்ல ஏன் பாகிஸ்தான் பயந்து விட்டான், அமெரிக்கா ஏன் பயந்து விட்டது? கேட்கும்போது அந்த பெரிய தலைவர், அகில இந்திய தலைவர் சொன்னார், நாம் அனுப்பிய அந்த பிரம்மோஸ் ஏவுகணை ஒரு ஏர்பேஸ்ல போய் பாகிஸ்தானுடைய விமான தளத்துல போய் விழுந்த உடனே அது ஏதோ விமான தளம் ஏர்பேஸ் மாத்திரம் நினைத்தார்கள். ஆனால் அதுதான் அமெரிக்கா தன்னுடைய ஆயுதங்களை பதுக்கி வைக்கிற இடமாக இருந்திருக்கிறது. தன்னுடைய அணு ஆயுதங்களை பதுக்கி வைத்த இடமாக அது இருந்திருக்கிறது. அங்க குண்ட போட்டோம். நீங்கெல்லாம் கவனிச்சீங்களா இல்லையா தெரியல, பாகிஸ்தான்ல 3 நாள் தொடர்ந்து நில அதிர்வுகள் ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால் அமெரிக்கா பதுக்கி வைத்திருந்த அத்தனை அணு ஆயுதங்களும் வெடிக்க ஆரம்பிச்சது. அதனாலதான் பயந்து போயிட்டான். பயந்து போய் போரை நிறுத்துங்கள். ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள், போர் சிந்தூர் ஆபரேஷன் இப்பொழுதுக்கு தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இது தொடரும். எப்போது ஒரு நாள் உன்னுடைய ஆட்கள் இந்தியாவுக்கு எதிராக வாலாட்டினார்கள் என்று சொன்னால் மீண்டும் இந்த போர் தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறார். நேற்றைக்கு முன்தினம் கூட ராணுவ விமானப்படையினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார், தயாராக இருங்கள்,
நமக்கு வேலை வரும் போல இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இந்த முறை பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு உலக வரைபடத்திலே இருக்காது என்பது நிச்சயம். உலகினுடைய எத்தனையோ நாடுகள் போரிட்டுக் கொண்டிருக்கிறது. ரஷ்யாவும் உக்ரைனும் போர் நடத்தி கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் பக்கத்து நாடுகளோடு போரிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் பல மாதங்களாக பல ஆண்டுகளாக போரிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள்ல பாகிஸ்தானை பணிய வச்சுக்கிட்டார். உலகத்தில் எங்காவது அந்த மாதிரி போர் பார்த்திருக்கிறீங்களா? என் நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு அதுதான் எனக்கு முக்கியம். எல்லையில காஷ்மீர்ல இருந்து குஜராத், ராஜஸ்தான் இந்த எல்லைகள்ல ஒரே ஒரு குண்டு கூட இந்திய மண்ணில் விழல. எங்களுடைய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டை விழிப்போடு நின்று பார்த்து கொண்டிருக்கிறார், காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். இது போன்ற உலக தலைவர்கள் பார்க்க முடியுமா? நம்ம யோசித்து பாருங்கள் பெரியவர்களே. எத்தனை திட்டங்கள் இன்றைக்கு இந்த நாடு அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறது. 11 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்களே, எங்காவது ஒரு குண்டு வெடிப்பு, மக்கள் மத்தியில குண்டு வெடிப்பு இருந்தது, மக்கள் இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கள்ளக்குறிச்சியில எவ்வளவு பேர் இறந்துட்டாங்க கள்ளச்சாராயம் சாப்பிட்டு. தமிழகத்திலே கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்காக மீண்டும் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலே வர வேண்டும், மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள்? எந்த இடத்திலையும் எந்த கல்லூரியிலும் பள்ளிக்கூடங்களிலே கஞ்சா விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு வக்கீல், ஒரு நாள் நீதிமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நீதிமன்றத்தில் இது போல நான் பார்த்ததே இல்லை. 34 வருஷமா வக்கீலா இருக்கிறேன், 32 வருஷமா. நீதிமன்றம் ஓபன் கோர்ட்ல அப்படி சொன்னதே இல்லை. நான் ஒரு வழக்காக நிக்கிறேன், உயர் நீதிமன்றம். ஒரு ஜட்ஜ் சொல்றாரு, யாரோ ஒருவன் கேஸ் போடுறான், தன் பையன் உள்ள இருக்கிறான், பெயில் எடுக்கணும். என்னன்னு கேட்டா அந்த பையன் கஞ்சா. எந்த கல்லூரின்னு கேட்டார் ஜட்ஜி. அந்த அவங்களுடைய வழக்கறிஞர் அந்த கல்லூரி பேரை சொன்னார். ஜட்ஜி சொல்றாரு, இந்த கல்லூரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கல்லூரி பேரு சொல்லி, அந்த கல்லூரியில தான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப பார்த்தா இத்தனை கல்லூரிகளிலே வாயில்களிலே கஞ்சா சர்வ சாதாரணமாக புழங்கி கொண்டிருக்கிறது என்று நீதிமன்றத்தில் ஓபன் கோர்ட்ல ஜட்ஜி பட்டியலிட்டார் காலேஜ் எல்லாம் பத்தி. இங்க நான் சொல்ல முடியாது. ஒரு நீதி அரசர் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படித்தான் இந்த சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறையை கஞ்சாக்கு அடிமையாக்கிய திராவிட முன்னேற்ற கழகமே நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா? யோசித்து பாருங்கள் பெரியவர்களே. இன்னைக்கு இந்த தேர்தல் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட மாடல் ஆட்சியை தூக்கி எறியவில்லை என்று சொன்னால், அடுத்த தலைமுறை தமிழகத்திலே அனைத்து மாணவர்கள் மத்தியிலும் கஞ்சா புழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்த தலைமுறையை அழித்துக் கொண்டிருக்கிற நீங்களா மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும்? உங்களுக்கா மக்கள் வாக்களிக்க வேண்டும்? ஸ்டாலின் அவர்களே, கொஞ்சம் அது மனசாட்சி வேண்டாமா? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோமே, இந்த நாட்டு மக்கள் நமக்காக வாய்ப்பளித்திருக்கிறார்களே, ஒரு வாக்களித்திருக்கிறார்களே, அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாமா? அப்பா அப்பான்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்றீங்களே, ஒரு அப்பா செய்யற காரியமாயாது? தமிழ்நாடு முழுக்க கஞ்சா, தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாராயம். கள்ளச்சாராயத்தில் சாவு நடந்தா அதை சாதாரணமா பார்க்கிறாங்க. எதிர்கட்சிகள் அரசியலாக்குகிறார்கள் என்று சொல்லுகின்றீர்களே, நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது இதே போல நடக்கும் பொழுது ஒரு விஷயம் நடந்தது. அப்ப என்ன சொன்னாரு? எதிர்கட்சிகள் என்ன அரசியல் செய்யாம அவியலா செய்வோன்னு கேட்டீங்க. இன்னைக்கு எதிர்கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பொதுமக்களுக்கு நன்றாக உங்களுடைய கபட நாடகங்கள் நன்றாக தெரிந்திருக்கிறது பெரியோர்களை. நமக்கு இப்பேற்பட்டவர்களை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடவே கூடாது. இங்க இருக்கிற மக்கள், நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படா இவன் ஒழிவான்னு பார்த்துட்டு இருக்கான். இன்னும் 4 மாதங்கள் 5 மாதங்கள் ஒரு குடும்ப ஆட்சி, எல்லா சொத்தையும் கபலீகரம் செய்து கொண்டிருக்கிற குடும்ப ஆட்சி. அவர்களுடைய அடிவருடிகள், அல்லக்கைகள் இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலையும், சென்னையில எல்லா மாவட்டத்திலையும் கூண்டா ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கூண்டா ராஜ்யம் ஒழிய வேண்டும். எதிர்கால தமிழர்கள், எதிர்கால இளைஞர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால்
இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் பெரியவர்களே. இது நம்முடைய தலையாய கடமை. அதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கை கோர்த்திருக்கிறோம். ரெண்டு பேரும் சேர்ந்தா நமக்கு பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டு இப்ப நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நடுங்கி கொண்டிருக்கிறீர்களே ஸ்டாலின் அவர்களே, இன்னும் சில மாதங்களிலே பல கட்சிகள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேரும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மே மாதம் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி பொறுப்பு ஏற்க போவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அதிலே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாட்டு மக்கள் இப்ப காத்திருக்கிறாங்க, கவலைப்படாதீங்க. கொஞ்ச நாள் இந்த ஆட்சி, கொஞ்ச நாள். கான்ஸ்டிடியூஷன்ல அரசியலமைப்பு சட்டத்தில் 5 வருஷம் ஒரு ஆட்சின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால இந்த 5 வருடத்தை கரைத்து விடுவார்கள். இத்தனை நாள் 4 ஆண்டு காலம் இந்த ஆட்சியினுடைய அலங்கோலங்களை பொறுத்து விட்டோம். எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் சொன்னது போல கவுண்ட் டவுன் ஸ்டார்டட். எண்ணிக்கொள்ளுங்கள், இன்னும் சில 150 நாட்கள் மாத்திரமே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த விடியா ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். இந்த விடியா ஆட்சியினுடைய முடிவுரை எழுதப்பட்டிருக்கிறது. பெரியோர்களே, வெக்கமே இல்லாம இந்த அமைச்சர்கள், வெக்கமே இல்லாம முதலமைச்சர் நாங்கள் சாதித்து விட்டோம்னு பேசுறாங்க. எல்லா இடத்திலையும் பணத்தை அனுப்பி விட்டதாக செய்திகள் வருகிறது. நீங்க பணத்தை வச்சா, பணத்தை கொடுத்தா மக்கள் உங்களுக்கு வாக்களித்து விடுவார்கள் என்று நம்புகிறீர்களா? ஒரு காலமும் இல்ல. உங்களால் குடும்பங்கள் நிர்கதியில இருக்கிறது. பெண்கள் கணவனை இழக்கிறார்கள். இப்ப கரூர்ல நடந்த சம்பவம், கரூர்ல 41 பேர் இறந்துட்டாங்க. சிபிஐ கேஸ் வேணும்னு சொல்றாங்க. கொடுத்தா என்ன பயம்? மடியிலே என்ன கணம்? நான் கேட்கின்றேன். ஆமா, சிபிஐ தானே வேணும், இருக்கட்டும். எத்தனை கேஸ் நீங்க கொடுத்தீங்க? எதிர்கட்சியா இருக்கும் பொழுது சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டீங்கல்ல. இப்ப உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றிவிட்ட பிறகு இவர்கள் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? ஏன்னா அதை இயக்குனதே, அந்த நாடகங்களை இயக்குனதே திராவிட முன்னேற்ற கழகம். நானும் 2 நாளைக்கு பிறகு கரூருக்கு போயிருந்தேன். அந்த இடத்தை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். நிச்சயமா சொல்றேன், இதோட கொஞ்சம் பெருசா இருக்கும், அவ்வளவுதான். அந்த இடத்தை கொடுத்திருக்கவே கூடாது. தாவேக்கா வேற இடத்தை கேட்டிருக்கிறாங்க, இந்த இடம் தாங்கிறாங்க. காட்டினார்கள். நாங்கள் மருத்துவமனையில மக்களை பார்த்தோம். மருத்துவமனையில சொல்றாங்க, கீறல், கத்தினால் கீறப்பட்டிருக்கிறார்கள். கத்தியில கீறிட்டாங்க, செருப்புல அடிச்சாங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அந்த கூட்டம் ஒழுங்கா நடக்க கூடாதுன்னு சதி நடந்திருக்கிறது. பெரியோர்களே, அங்கே போய் பார்த்து வந்தவங்களுக்கு தெரியும், அந்த மக்களை கேட்டவர்களுக்கு தெரியும். அங்க போன உடனே எல்லாரும் சொன்னாங்க, இந்த சம்பவம் இவர் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஒத்த விடாம சொன்ன. ஒருத்தர் கூட அவர் அப்படி இல்லைங்கன்னு சொல்லவே இல்லை. இவங்க சும்மா சொல்றாங்க அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லல. எல்லாருமே இவர் அதை செய்யக்கூடியவர் என்றுதான் எல்லாரும் சொன்னாங்க. இப்படிப்பட்டவர்கள் தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். பெரியோர்களே, எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும். எந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் வர வேண்டும். நீதிமன்றம் ஒன்னு இருக்கிறதுனாலதான், உச்ச நீதிமன்றம் ஒன்னு இருப்பதால்தான் இந்த அயோக்கியர்கள் அமைச்சர்களாக இல்லாமல் இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு கரூர் வழக்க மூடிடுவானுங்க மொத்தமா. எத்தனை சந்தேகங்கள் அங்க இருக்கிறது. ஜனநாயகத்தில் எதிர்கட்சின்னு ஒன்னு இருக்கதான் செய்யும். நீ நினைச்ச இடத்துல நீ பொதுக்கூட்டம் போட்டுப்ப, நீ நினைச்ச நேரத்தில் நீ பேசிப்ப. ஆனால் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது, போராட்டம் செய்யக்கூடாது, பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது. எத்தனை பிரச்சனைகள். இங்க கூட எங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் பர்மிஷன் கொடுக்கல. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு புரோகிராம் நடக்குது, இப்ப மாநில தலைவர் வராரு,
காவல்துறை எங்காவது பார்க்க முடியுதா? இங்க மருந்துக்கு 2 பேரை போட்டுட்டு காவல்துறை இல்ல, பாதுகாப்பு கொடுக்க வேண்டாமா? அப்போ திமுக பொதுக்கூட்டமோ தெருமுனை கூட்டம் நடத்தலாம்னா எங்க வேணா நடத்திக்கலாம். ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு உரிமை இல்லையா? ஜனநாயகத்துடைய படுபாதகர்கள் இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கே வரக்கூடாது. பெரியோர்களே, இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு நாமெல்லாம் வாக்காளர்கள் நினைப்போம் என்று சொன்னால் தமிழ்நாடு இந்த சதிகாரர்களிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் வாக்களிக்கணும் என்பது மாத்திரமல்ல, இந்த நாட்டை, தமிழ்நாட்டை, இந்த மாநிலத்தை காப்பாற்றுவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் எடுத்து பாருங்க, திமுக காரம் பண்ற அராஜகத்தை. எங்க போனாலும் எல்லா இடத்திலையும் இவருடைய அராஜகத்தை பார்க்க முடியும். நம்ம பார்க்கிறோமே, எல்லா இடத்துலையும் தான் திமிரு. ஆட்சியில் இருக்கிற அந்த மமதையினால் திமிரால் இருக்கிறார்கள். ஆட்சி போனாதான் தெரியும் இவங்க எல்லாம் என்ன போறாங்க. இன்னைக்கு அதிகாரிகளை ஒழுங்கா வழி நடத்துவதில்லை. முதலமைச்சர் டிராமா செய்து கொண்டிருக்கிறார். அங்கங்க நடைபயிற்சி செய்யும் பொழுது ஒரு டிராமா. ஃபாரின்ல போறேன், நல்ல திட்டங்களை கொண்டு வரேன்னு பேசினீங்களே, எவ்வளவு கோடி இங்கே வந்திருக்கிற தமிழ்நாட்டில் முதலீடுகள் எப்படி இருக்கிறது? நான் கேட்கிறேன். முதலீடுகளே இல்லாம வெறுமை ஊரை சுற்றி விட்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் அமைச்சர்களும் முதலமைச்சரும். தமிழ்நாட்டில் முதலீடுகள் இல்லை, வேலை வாய்ப்பு மிகப்பெரிய கேள்விக்குரியதாக இருக்கிறது. நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுடைய மேனிபெஸ்டோல, தேர்தல் அறிக்கையில ஆண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்க. கொடுத்திருக்கிறீர்களா? உங்களால் ஒரு வெள்ளை அறிக்கை தயாரிக்க கொடுக்க முடியுமா? வெளியிட முடியுமா? என்னுடைய ஆட்சியிலே இந்த 4 ஆண்டு காலத்திலே இவ்வளவு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறோம் சொல்ல முடியுமா? ஆனா நரேந்திர மோடி அரசாங்கம் இப்பொழுது மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கிறது. கடந்த மாதம் ஜிஎஸ்டியில் 4 அடுக்காக இருந்த வரி விகிதத்தை 2 அடுக்காக மாற்றி மிகப்பெரிய புரட்சியை செய்து நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசை வழங்கி இருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு எல்லா பொருளுடைய விலைவாசியும் குறைஞ்சிருக்கு. இந்த ஆட்சி வரணும்னு மக்கள் நினைப்பாங்களா? உங்களுடைய கொலைகார ஆட்சி வர வேண்டும் என்று நினைப்பார்களா? அத்தனை பெண்களுடைய வாழ்க்கையும் நடு ரோட்ல நிக்க வச்சு நிர்கதியாக்கி இருக்கிறீர்களே, மனசாட்சி உறுத்தாதா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே? நீங்க எவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்தீங்க? மருத்துவ கல்லூரியை பத்தி பேசினீங்களே, தமிழ்நாட்டிற்காக 12 மருத்துவ கல்லூரிகளை கொடுத்தது நரேந்திர மோடி அவர்கள். திமுக ஆட்சியில் என்ன வந்தது? தமிழர்களுக்காக இந்த ஆட்சி செய்த நல்ல விஷயங்கள் என்னென்னு சொல்ல முடியுமா? பட்டியலிட முடியுமா? பெரியோர்களே, மத்தியிலே நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி விவசாயிகளுக்காக இருக்கட்டும், நெசவாளர்களுக்காக இருக்கட்டும், பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், சைட்ல நிக்கிறவங்க எல்லாம் முன்னாடி வாங்க. மாவட்டத்துடைய நிர்வாகிகள் இதை கொஞ்சம் கவனிக்கணும். மாவட்ட நிர்வாகிகள் யார் இருக்கீங்க? அப்போதுல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். மாவட்ட நிர்வாகிகள் யார் இருந்தாலும் போங்க, அந்த பின்னாடி பாருங்க. எங்க ரத்னம் ஜி, நீங்க பின்னாடி போங்க. கையை அப்புறம் கொடுக்கலாம், போட்டோ அப்புறம் எடுக்கலாம். நிர்வாகிகள் இந்த வேலையை முதல்ல செய்யணும். அம்மா முரளிஜி, முரளி போங்க. நிர்வாகிகள்லாம் கொஞ்சம் கவனம் கொடுங்க. பின்னாடி போயிட்டு வர சொல்லுங்க எல்லாரையும். நான் சாதாரணமே ஒழுங்கா பேச மாட்டேன், இவர் வேற தடுத்துட்டாரு. இப்ப திருப்பி பேச்சே வராது. வாங்க முரளி, முரளி அங்க போங்க, கூப்பிட்டு வாங்க எல்லாரையும். வாங்க எல்லாரும் பின்னாடி. அதனால நம்முடைய ஒவ்வொருத்தருடைய நாம் உறுதிமொழி எடுத்துக்க வேண்டும். இந்த ஆட்சி தொடரக்கூடாது. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நாமெல்லாம் ஒரு நல்லது செய்யணும்னு சொன்னா இந்த ஆட்சி அகற்ற வேண்டும். இந்த ஆட்சியினுடைய அவல நிலைகளை கிராமமாக இந்த அவல நிலைகளை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். பெரியோர்களை, தாய்மார்களை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய கடமை இது. நாங்கள் சொல்லுவோம்,
மக்கள் கிட்ட சொல்லுவோம். மக்களும் கூட கொதித்து கொண்டிருக்கிறார்கள். முன்னெல்லாம் சட்ட இவங்க எல்லாம் திமுக போய் ஒவ்வொரு கிராமங்களையும் செருப்படி வாங்கி வந்தாங்க எலெக்ஷன் அப்போ. இப்ப அந்த எம்எல்ஏக்கள் அத்தனைக்கும் அதான் நடக்க போகுது. எதற்காக நீங்க எல்லாம் வந்து பொறுப்புல வந்துட்டு எதையுமே செய்யல, சொன்னதெல்லாம் செய்யலன்னு கேட்பாங்க. இவர்களுக்கு தெருவில் இறங்கு வாக்கு கேட்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு மக்களே சொல்லி கொடுப்பாங்க, எந்த அளவுக்கு சீரழிந்திருக்கிறது. அதனால இன்றைக்கு இந்த யாத்திரை தமிழ்நாடு முழுக்க நேற்றைக்கு முன்தினம் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் யாத்திரையிலே போய் கொண்டிருக்கிறார், பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 175 சட்டமன்ற தொகுதிகளை கவர் பண்ணிருக்கிறார். பிரம்மாண்டமான எழுச்சி மிக்க கூட்டம், மக்கள் ஆர்ப்பரித்து வந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு நயினார் நாகேந்திரன் அவருடைய இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக மக்கள் ஸ்பான்டானியஸா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. மக்களுடைய எழுச்சி தெரிகிறது. மக்கள் ஒரு மாற்றத்தை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்பது நன்றாக புரிகிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த தாம்பரம் பகுதியில் மிகச்சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ரகுராமன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாநில செயலாளர் மரியாதைக்குரிய மீனாட்சி நித்ய சுந்தர் அவர்கள் உரையாற்றுவார்கள்.